ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல். அதுக்கு என்னென்ன தேவைன்னா சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக பெருஞ்சீரகம். முதல்ல மெஷரிங்க்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கனை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் கூட இந்த அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்தது அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லா சிக்கன் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. பாத்திரம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வத்துற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. 5 நிமிஷத்துல தண்ணி நல்லாவே வத்திரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். செமி ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் போட்டுக்கலாம். இது யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ இந்த சிக்கன் வறுவலை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு லைட்டா கொத்தமல்லி தூவி இப்போ நீங்க சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே.